கிராமத்துல லக்ஷ்மி பார்வதின்ற மாமியார் மருமக இருந்தாங்க. லக்ஷ்மி கொஞ்சம் அப்பாவி, யாரு எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. ஆனா பார்வதி ரொம்ப தெளிவான பொண்ணு, தைரியமான பொண்ணு. ஒரு நாளைக்கு அவங்க கிராமத்துக்கு ஒரு ஆளு ஒருத்தர் வந்தாரு. அவரு விதவிதமான எண்ணெய் எல்லாம் நான் சேல்ஸ் பண்றேன், அந்த எண்ணெய் எல்லாம் நீங்க தலையில தடவினீங்கன்னா முடி கடுகடுன்னு வளரும்னு சொன்னாரு. அவர் சொல்றதெல்லாம் கேட்டு லக்ஷ்மி அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. உடனே ஒரு எண்ணெய் பாக்கெட் அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினைச்சாங்க. மேடம், என்கிட்ட விதவிதமான எண்ணெய்கள் எல்லாம் இருக்கு. ஒரு தடவை வாங்கி எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா அவ்வளவுதான் உங்க முடி கடுகடுன்னு வளரும். வாங்க மேடம், வாங்குங்க. அவர் சொல்ற எல்லாத்தையும் வீட்டு வாசல்ல இருந்து கேட்டுட்டு இருந்த லட்சுமி அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு உடனே அவர்கிட்ட போனாங்க. கேக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கேப்பா. ஆமா, அப்படி என்ன அது? அம்மா, நான் தயாரிக்கிறது எல்லாமே மூலிகை எண்ணெய்மா. இதெல்லாம் தடவினீங்கன்னா முடி நல்லா வளர்றதோட கருகருன்னு கூட வளரும். உங்க வயசான ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் தடவினீங்கன்னா முடி வெள்ளை முடியே வராது, அழகா கருப்பா மாறிடும். ஆஹா, அப்படின்னா என் முடி கண்டிப்பா கருப்பா மாறிடுமாப்பா? உடனே இந்த எண்ணெயை வாங்கி தடவணும் போல இருக்கேப்பா. ஆமாமா, இதுல நிறைய மூலிகை எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம் நாங்க. இத முதல் தடவை வாங்கி தடவும் போதே உங்களுக்கு பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரிய போகுதுன்னுட்டு. நல்லா கருகருன்னு உங்க முடி மாறிடும். மா, எவ்வளவுப்பா? ஆனா விலை அதிகமா இருந்தா என்னால முடியாதுப்பா, காசு அவ்வளோ இல்ல. பரவாயில்லம்மா, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு நான் கம்மியான விலைக்கு தான் விக்கிறேன். இந்த சின்ன பாக்கெட் இருக்குல்ல, இது 50 ரூபாய். ஒரு தடவைக்கு இது கண்டிப்பா நல்லா பயன்படும். 50 ரூபாமா. ஐயோ, 50 ரூபாவா? கொஞ்சம் அதிகமா தான் தம்பி சொல்ற நீனு. சரி பரவாயில்ல, ஒரு பாக்கெட் ஒண்ணு கொடு. பரவாயில்லம்மா, வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே, சந்தோஷம் தான். இதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். நல்ல தண்ணியில கலந்துக்கோங்க, இல்லனா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. எதுலயாவது கலந்து தலை முடிக்கு தடவிக்கிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விடுங்க. ஊறட்டும் முடியல, அப்புறமா நீங்க தலைக்கு குளிச்சுக்கலாமா, நல்லா இருக்கும். சரிப்பா, நீ சொன்ன மாதிரியே செய்யற, அப்படியே பண்ற. சரி, இந்த காசை வாங்கிக்கோ. அம்மா, இன்னும் வேணும்னா கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்கம்மா. என்கிட்ட இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு. கண்டிப்பா வரேன்பா. லக்ஷ்மி அம்மா ரொம்ப சந்தோஷமா அவங்க கொடுத்த அந்த எண்ணெய் பாக்கெட் அப்புறம் ஹென்னா பாக்கெட் ரெண்டுத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க. ரொம்ப ஆர்வமா உடனே நம்ம தடவை பார்க்கணும், முடி எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஊற வச்சு பேக் மாதிரி போட்டாங்க. பார்த்தா முடி கருப்பா மாறிடுச்சு. அவங்கள தன்னைத்தானே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அழகான முடிய கண்ணாடியில. அப்பதான் பார்வதி அங்க வந்தா. அத்த, என்னதா பண்ணீங்க? முடி நல்லா கருகருன்னு மாறிடுச்சு, ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்க. என்ன இதெல்லாம்? அதுவா, புதுசா கிராமத்துக்கு ஒரு பையன் ஹென்னாவும் தலைக்கு எண்ணெயும் விற்க வந்தானே, அவன் கொடுத்ததுதான். அவன் கொடுத்தத போட்டுதான் இப்படி கருப்பாயிடுச்சு. அட அத்தா, உண்மையிலே சூப்பர் தான் அத்த. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த எண்ணெயும் ஹென்னாவும் ரொம்ப நல்லா இருக்குத. கருகருன்னு ஆயிடுச்சு உங்க முடி. அவன் இப்பதான் புதுசா வந்திருக்கான் போல கிராமத்துக்கு, அங்க வித்துட்டு இருந்தான். நான் போய் வாங்கினேன். ஒரு சின்ன பாக்கெட்டே 50 ரூபாய். ஒரு வேலைக்கு மட்டும்தான் அது வருமா. சரி, முதல் தடவை வாங்கி பாக்குறோம், எப்படிதான் வருதுன்றதுக்கு தான் வாங்கி பார்த்தேன். 50 ரூபாய்னா. ஆனா இவ்ளோ நல்லா வேலை செய்யறதுக்கு 50 ரூபாய் கம்மி தான். பரவாயில்ல, வாங்கிக்கலாம். நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கே. உனக்கு கூட வேணும்னா சொல்லு பார்வதி, அந்த பையன் கிட்ட போய் நான் வாங்கிட்டு வரேன். அவன் இன்னும் இந்த ஊர்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல, நானே போய் அவன்கிட்ட வாங்குறேன். ஒருவேளை நிறைய பாக்கெட் இருந்தா நானே பேசாம அவன்கிட்ட வாங்கி பிசினஸ் மாதிரி பண்ணலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு முடி பிரச்சனை சரியாகும்ல. நீ சொல்றதும் நல்லாதான் இருக்கு. ஆனா நமக்கு இந்த வியாபாரம் எல்லாம் பண்ணி அவ்வளவா பழக்கம் இல்லையே மருமகளே. அதெல்லாம் பரவாயில்லத, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். தட்டு தடு மாதிரி கத்துக்கிட்டாதான் உண்டு. அப்படியே இருந்தா எப்படி? உங்க முடிய காமிச்சுதான் பழைக்க போறேன். இத போட்டுதான் எங்க அத்தை முடி கருப்பாச்சுன்னு சொல்லி வியாபாரம் பண்ண வேண்டியதா? ஆமா, என் முடிய பார்த்தாலே எல்லாரும் நம்பிடுவாங்க. சரி, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ஆனா எது பண்ணாலும் ஜாக்கிரதையா பண்ணு மருமகளே. பக்குவமா வியாபாரம் பண்ண கத்துக்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தா. நான் போய் அந்த பையன் கிட்ட பேசுறேன். நல்ல வியாபாரம் பண்ணா நல்ல லாபம் வரப்போகுது. அவன் கிட்ட பேசிட்டு வரேன், நீங்க இங்கேயே இருங்க. எனக்கு என்னவோ இது சூப்பரா பிக்கப் ஆகும் தோணுது. உடனே பார்வதி அந்த பையன் கிட்ட போய் நிறைய ஒரு பவர்ஃபுல்லா ஹென்னா பாக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்தா. லக்ஷ்மி அம்மா பார்வதி வாங்கிட்டு வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன பார்வதி, அதுக்கு நீ இவ்ளோ பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்க? என்ன பண்ணிருக்க நீ? நான் தான் சொன்னேனேதா, இந்த ஹென்னா பாக்கெட்ல ஊர்ல வித்தா நமக்கு நல்ல லாபம் வரும்னுட்டு. பாருங்க என்ன பண்றேன்னு. ஆனா பார்வதி, இதெல்லாம் விக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியும் சொல்லு? யாராவது இருக்காங்களா என்ன?
அதெல்லாம் கண்டிப்பா வந்து வாங்குவாங்க பாருங்க. உங்களை கொண்டு போய் நிப்பாட்டி எங்க அத்தை முடிய பாத்தீங்களா எப்படி கருப்பா மாறிடுச்சுன்னு காமிச்சு எல்லாருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணிட வேண்டியதா. வாங்க இப்பவே போலாம். லக்ஷ்மி கொஞ்சம் தயங்குனாங்க. ஆனா பார்வதி மட்டும் தெளிவா விக்கணும்னு முடிவெடுத்தா. 2 பேரும் சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லாரோட வீட்டுக்கும் போனாங்க. ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சா பார்வதி. இங்க பாருங்க, எங்க அத்தை முடி எப்படி கருப்பா மாறிடுச்சுன்னு பாத்திருப்பீங்களா. இதுக்கு முன்னாடி எவ்வளவு வெள்ளையா இருந்ததுன்னு. நான் கொடுக்கற ஹென்னாவும் ஆயிலையும் போட்டிருந்தா எங்க அத்தை முடி இப்படி ஆச்சு. உங்களுக்கு வேணும்னா நான் கம்மியான விலைக்கு தரேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு பார்வதி சொன்னதோ எல்லாரும் லக்ஷ்மியோட முடிய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அடடா, கம்மியான விலைக்கு நம்மளும் வாங்கி போட்டா பொடி கருப்பா மாறிடுமேன்னு யோசிச்சாங்க. அட, நீ சொல்றது கரெக்ட் தாமா. உங்க அத்தை முடி நல்லா கருப்பா மாறிடுச்சே. எவ்வளவு வெள்ளையா இருந்தது முன்னாடி. சரி, இது மாறத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவாக்கா கொஞ்ச நாள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பாருங்க எப்படி கருப்பா மாறிடுச்சுன்னுட்டு. நீங்க போட்டீங்கன்னா உங்களது கருப்பா மாறும் முடி. ஆமாடி, என் மனைவியோட முடி கூட வெள்ளையா மாறிடுச்சு. ஏதாவது போட்டா கருப்பா மாறும்ன்றது ஒரு ஐடியா சொல்லு. இந்தாங்க, இந்த சின்ன பாக்கெட் 60 தான், பெரிய பாக்கெட் 120. நாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்குறோம். இத போட்டு பாருங்க, முடி கருப்பா மாறும். எல்லாரும் லக்ஷ்மியோட முடி கருப்பா மாறினதை பார்த்து நம்பினாங்க. ஒவ்வொருத்தரா வந்து அந்த ஹென்னா பாக்கெட், ஆயில் பாக்கெட் வாங்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்தோன்ன பார்வதி லக்ஷ்மி கிட்ட, பாத்தீங்களா அத்தை, உங்க முடிய பார்த்து எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்னுட்டு நமக்கு நல்ல லாபம் வந்திருக்கு. அட, உண்மைதான் பார்வதி, நீ நல்ல தெளிவான பொண்ணு. இவ்ளோ பணம் இவ்ளோ சீக்கிரமா வரும்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி தைரியமா பார்வதியும் லக்ஷ்மியும் ஊருக்குள்ள போய் மீதி இருந்த ஹென்னா பாக்கெட் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாமியாரும் மருமகளும். அப்படியே சில நாட்கள் போச்சு. பார்வதி லக்ஷ்மி கிட்ட ஹென்னா வாங்கிட்டு போய் ஆயில் வாங்கிட்டு போன எல்லாரோட முடியும் பாழாக ஆரம்பிச்சுது. சில பேருக்கு முடி கலரே மாறிடுச்சு, சில பேருக்கு பயங்கரமா முடி கொட்டுச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அம்மாடி, உங்ககிட்ட போய் எண்ணாவும் ஆயிலும் வாங்கிட்டு போனோம். மூடியே கொட்டு நான் சோட்ட மண்டையா ஆயிட்டேன். ஐயோ, நீங்கயாவது பரவாயில்லைங்க, என் முடி கலரே மாறிடுச்சு பாருங்க. வெளியே தலை காட்ட முடியல. ஆமாங்க, என் முடியும் அப்படிதான் இருக்கு. ஏமா, உன்கிட்ட தானே எண்ணாவும் ஆயிலும் வாங்கிட்டு போனோம். பாரு, என் முடி கலரே மாறிடுச்சு. அது வேற இல்லாம முடி கொட்டிடுச்சு. என்னோட பணத்தை திரும்ப கொடுங்க. எங்க எல்லாருக்கும் காசை திரும்ப கொடுங்க. உங்களால தானே எங்க முடி இப்படி பாழா போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னதும் லக்ஷ்மி பயந்து போய் அவங்க கிட்ட, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, அந்த பையன் வித்தானதான் நாங்களும் வாங்கி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணோம். எங்களுக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது, மன்னிச்சிருங்க. நாங்க யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. ஆமாங்க, எங்களுக்கும் இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. நாங்க அவர் வித்ததான் வித்தோம், மன்னிச்சிருங்க. நீ சொன்னதுனால தானமா உங்ககிட்ட வந்து நாங்க வாங்கணும். எங்க கண்ணு எதிர்க்க உங்க மாமியாரோட முடிய காமிச்சு நல்லா சேல்ஸ் பண்ண. இப்ப எதுவும் தெரியாது, மன்னிச்சிருங்கன்னா எப்படிமா? அது எப்படி நியாயமா இருக்கும்? முதல்ல இவங்க 2 பேரையும் ஊர் முன்னாடி கட்டி போட்டு நிக்க வைக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்க ஊர்ல இருக்க யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. இவங்க சேல்ஸ் பண்ண அந்த எண்ணெய் ஆலையும் என் முடியே கொட்டி போச்சு போங்க அப்படின்னு ஊர்ல இருக்க எல்லாரும் அவங்கள ஏதாவது பண்ணணும்னு வந்தாங்க. பயத்துல, ஐயோ நான் சொல்றது நம்புங்க, எங்க அத்தை முடிய பாருங்க எப்படி இருக்குன்னுட்டு. அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த எண்ணெயையும் ஆயிலையும் சேல்ஸ் பண்ணேன். இப்ப வேணா இப்படி சொன்னா எப்படிங்க? இவங்க முடியும் முன்னாடி கருப்பா தான் இருந்தது, ஆனா இப்ப உங்களுக்கு இருக்க மாதிரிதான் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு பார்வதி கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. நிப்பாட்டுங்க, இப்படி ஒருத்தவங்களை அடிக்கிறதுனால முடி எல்லாம் திரும்ப வந்துட போதா என்ன? கோபத்துல ஒருத்தவங்களை அடிச்சிடலாம், ஆனா என்ன பண்ணுன்றத தெளிவா யோசிங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிப்போம், அதை விட்டுட்டு அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் எல்லாரும் அமைதியானாங்க. ஆனா எல்லாருக்கும் உள்ள கோவம் அப்படியேதான் இருந்தது. கொஞ்சம் பார்வதியும் லக்ஷ்மியும் கொஞ்சமா அமைதியாயிட்டு வீட்டுக்குள்ள போய் பயந்தாங்க. பார்வதி, நம்மளால தானே நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இப்ப முடியல பிரச்சனை வந்திருக்கு. பாவம், அவங்க முடியும் என் முடி மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி கூட என் முடி கருப்பா இருந்தது, இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சுன்னுட்டு. ஆமாதா, நான் கூட அவசரப்பட்டு வியாபாரத்துல இறங்கிட்டேனோன்னு தோணுது. உங்க முடிய பார்த்து ஆஹா நல்ல கருப்பா மாறிடுச்சு, இதே வியாபாரம் பண்ணலான்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் தான் பண்ண. ஆனா இப்படி மாறும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமா பார்வதி, பணத்தாசையாலதான் நம்ம எல்லாருமே இப்படி பண்ணிட்டோம். நீ என் முடி கருப்பா மாறினதை பார்த்து நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் பண்ண. அதுல எந்த தப்பும் ஆல. ஆனா இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கலையே. நம்மளும் சம்பாதிக்கணும் தான் ஆசைப்பட்டோம், பேராசைப்பட்டோம்னு எனக்கும் தோணல. ஒழுங்காதான் இருந்தோம். இப்ப என்னதான் பண்ண போறோம்?
ஊர்ல இருக்க எல்லாரும் நம்மள ஏமாத்தினவங்களா பாக்குறாங்க. இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஊர்ல திரியறதே கஷ்டம். கரெக்ட் தான் நீ சொல்றதும். ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நம்ம கதை ஒரு பாடம் தான். இந்த கதையில இருந்து நம்ம இனி யாரும் ஏமாத்த கூடாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அத பாரு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுல இருந்தா லக்ஷ்மியும் பார்வதியும் நல்லாவே மாறினாங்க. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம், ஆனா ஏமாத்தி சம்பாதிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராஜேஸ்வரி அம்மா அவங்க பையனுக்கு ஒரு நல்ல கிராமத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ பேரு மங்கா. மங்கா கிராமத்து பொண்ணுன்றதுனால எல்லா வேலையும் செய்வா. வீட்டுல இருக்க வேலை மட்டும் செய்யறதும் இல்லாம அவ பாஷையும் கூட கிராமத்து பாஷை மாதிரி இருக்கும். இதையெல்லாம் ராஜேஸ்வரி அம்மாக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு நாளைக்கு, என்ன மங்கா, இவ்ளோ வருஷம் ஆச்சு கல்யாணமாகி, இன்னும் வேலையெல்லாம் கிடுகிடுன்னு முடிச்ச பாடே காணும். நல்லா வேலை செய்யற, ஆனா அத சுறுசுறுப்பா பண்ணணும்ல. வாய் மட்டும் நல்லா இருக்குல்ல, அத வேலையிலயும் காட்டணும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறது, எல்லா வேலையும் இருக்கு, எல்லாத்தையும் செய்ய தேவையில்ல. ஆனா என்னங்கத்தான் நீங்க, எல்லா வேலையும் நானு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஆனாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்றீங்களே. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது என் வேலைதான், கடமைதான், அத புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் கம்முன்னு இருங்க, எல்லா வேலையும் நான் முடிச்சுக்கிறேன். நீங்க அப்பப்ப சொல்ல வேண்டாம், எல்லா வேலையும் எனக்கு பண்ண தெரியும். அப்பப்பா, இப்பதானே சொன்ன பாஷையெல்லாம் பார்த்து பேசுன்னுட்டு. என்னதான் இப்படி பேசுறியோ நீனு? இங்க பாரு, உன் புருஷன் நல்ல கம்பெனில வேலை செய்யறான். அவன் பொண்டாட்டி நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தாங்கன்னா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. பசங்க எல்லாம் கான்வென்ட்ல படிக்கிறாங்க, தெரியும்ல. என் சின்ன பையனுக்கு வேற கல்யாணம் நடக்கணும். இப்படி பேசிட்டு இருந்தனா அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? அட என்னது நீங்க எல்லாத்துக்கும் குத்த சொல்லிட்டு இருக்க? ஆமா, உங்க சின்ன பையனுக்கு பொண்ணு என்ன பார்த்தா கொடுக்க போறாங்க, இல்ல என் பாஷைய பார்த்து கொடுப்பாங்களா? அவர குணத்துக்கு ஏத்த மாதிரிதான் பொண்ணு கொடுப்பாங்க. அப்புறம் அத்தை, தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீ சொல்லிடு, உன் சின்ன பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கொடுக்க சொல்லி. என்னாலாம் என்ன மாத்திக்க முடியாது. ஐயோ, நீயும் பாஷையும் நீன்ற நீங்கன்ற என்னையே இப்படிதான் நீ பேசிக்கிட்டு இருக்க. கேட்டா எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்கன்னு வேற சொல்ற. அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு என் சின்ன பையனுக்கு கல்யாணம் ஆனா புது மருமக வர வருவா. இப்ப இந்த வீட்ல 2 ரூம் தான் இருக்கு. ஒரு ரூம்ல நீயும் என் பையனும் இருக்கீங்க, இன்னொன்னு ரூம்ல நானும் என் சின்ன பையனும் இருக்கோம். நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆனா ரூம் தேவைப்படும். அதான் வெளியே ஒரு ரூம் கட்டிடலான்னுட்டு பிளான் பண்ணி. அதுவும் கரெக்ட் தான். சரி, நீங்க வேணா வெளியே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ரூம் கட்டிக்கோங்க. சரி சரி, வீட்டுக்கு என் சின்ன பையனும் பெரிய பையனும் வேலையை முடிச்சிட்டு வந்தோன்னா இத பத்தி அவங்க கிட்ட பேசுறேன். முதல்ல நீ போய் சமையல் வேலைய பாரு அப்படின்னு மங்கா கிட்ட சொல்லிட்டு ராஜேஸ்வரி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு வேலை பார்க்க போயிட்டாங்க. ராஜேஸ்வரி அம்மாவோட 2 மகன்களும் காலையிலே ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஒரு பண்டிதர் ஒருத்தர் வந்தாரு. ராஜேஸ்வரி பண்டிதர் கிட்ட, என்ன பண்டிதரே இங்க வந்திருக்கீங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா, வீட்டுல எல்லாரும் நல்லாதாம்மா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க சின்ன பையனுக்கு ஒரு சம்பந்தம் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன், அத பத்தி பேசதாமா வந்திருக்கேன். ஆமா ஆமா பண்டிதரே, சின்னவனுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவன் பெரிய மாதிரிலாம் இல்ல, அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான். பெரியவனும் அப்படித்தான், ஆனா சின்னவன் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட். வரப்போற பொண்ண நல்லா பாத்துப்பா. அவனுக்கு ஏத்த பொண்ணு சொல்லுங்க. ஆனா கிராமத்து பொண்ணா மட்டும் கூட்டிட்டு வந்துடாதீங்க. இதோ என் பெரிய மருமக இருக்காளே, எல்லா வேலையும் நல்லா செய்யறாதான். இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஆனா அவ பாஷை மட்டும் மாறவே இல்ல, மாத்தவும் முடியல. அதனால நல்ல பொண்ணா கொடுங்க, கிராமத்து பொண்ணா கூட்டிட்டு வந்துடாதுங்க பண்டிதரே. என் சின்ன பையனுக்கு அது வேற பொண்ணு அமையட்டும், அத மட்டும் கவனமா பாத்துக்கங்க. ராஜேஸ்வரி அம்மா, பொண்ணு கிராமத்து பொண்ணுலாம் இல்ல, பட்டணத்து பொண்ணுதான். உங்க சின்ன பையனுக்கு ஏத்த பொண்ணா இருப்பான் தான் அவளை உங்களுக்காக சொல்லலான்னு வந்த. நல்ல பொண்ணு, கேள்விப்பட்டிருக்கேன் அவளை பத்தி அப்படின்னுட்டு பண்டிதர் மஞ்சுளான்னு ஒரு பொண்ண அவங்க சின்ன பையனுக்கு சொன்னாரு. மஞ்சுளாக்கும் ராமுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்தது. ஆனா மஞ்சுளா கல்யாணத்துக்கு முன்னாடியே ராமு கிட்ட எனக்கு கூட்டு குடும்பத்துல இருக்க முடியாதுன்ற கண்டிஷனை போட்டா. அதுக்கு ராமுன்னு சரின்னு சொன்னதுனாலதான் மஞ்சுளா ராமுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவனும் எதை நினைச்சு அப்படி சொன்னான்னு தெரியல. ஒரு நாளைக்கு கொஞ்ச நாள்
என் சின்ன மருமக கூட போய் நானு இருந்துட்டு வரேன். பட்டணத்துல படிச்ச பொண்ணு, அங்க வளர்ந்த பொண்ணு, நாகரிகம் நல்லா தெரிஞ்சிருக்கும், பாஷை கூட நல்லா இருக்கும். அந்த பொண்ணு பாவம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கு. நான் கொஞ்சம் போய் இருந்தா அவளுக்கு துணையா உதவியா இருக்கும். பட்டணத்துல இருக்க பொண்ணுங்களா விதவிதமா சமைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்ச நாள் சின்ன மருமகளோடயும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி அம்மா மங்காவை கூப்பிட்டு நான் கொஞ்ச நாள் சின்ன மருமகளோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன மருமகளோட வீட்டுக்கு போனாங்க. என்னங்கத்தா சூட்கேஸோட இங்க வந்திருக்கீங்க? ஆமா, நீங்க எங்க கூட தங்க போறீங்களா என்ன? உங்க சின்ன பையன் இதெல்லாம் சொல்லவே இல்லையே என்கிட்ட அப்படின்னு அவங்க சின்ன மருமக பேசுறத கேட்ட ராஜேஸ்வரி அம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க. ஆஹா, இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பாஷை பேசுது. அம்மாடி, நான் இங்க வர்றது என் சின்ன பையன் ராமுக்கே தெரியாதுமா. நீயே இப்பதானே கல்யாணமாகி வந்திருக்க. கொஞ்ச நாள் உன் கூட இருந்து உனக்கு ஒத்தாசையா இருக்கலான்னு வந்திருக்க. கொஞ்ச நாள் என் சின்ன மருமகளோடயும் பையனோடயும் இருக்கணும்னு வந்திருக்க. சரின்னு சொல்லிட்டு மஞ்சுளா சமையல் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு பரிமாறினா. அம்மாடி, சமையல் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இன்னும் நீ நிறைய கத்துக்கணும். உனக்கு சமையல்ல எந்த மாதிரி டவுட் வந்தாலும் உங்க அக்கா மங்கா கிட்ட கேளு. மங்கா சூப்பரா சமைப்பா தெரியுமா, நல்ல ருசியா சமைப்பா. அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு தினமும் ராஜேஸ்வரி மஞ்சுளா கிட்ட மங்காவை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நாளுக்கு நாள் மங்கா மேல மஞ்சுளாக்கு கோவம் அதிகமாயிட்டே இருந்தது. ஏன்னா மாமியார் இப்பயும் மங்காவையும் புகழ்ந்து பேசுறாங்களேன்னுட்டு. ஒரு நாளைக்கு மங்கா செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருக்கும் போது மாடியில இருந்து பக்கெட்ல தண்ணி எடுத்து மங்கா மேல ஊத்திட்டா மஞ்சுளா. இது எல்லாமே மங்காக்கு புரிஞ்சுது, மஞ்சுளாவோட வேலைதான்னுட்டு. ஆனாலும் அவ அமைதியா இருந்தா. ஒரு நாளைக்கு மஞ்சுளா அவ கணவர் கிட்ட இப்படி பேசினா. என்னங்க என்னங்க இது? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிஷன் போட்டேன்ல, உங்க அம்மா அப்புறம் அண்ணன் அண்ணியோட எல்லாம் நான் இருக்க மாட்டேன், தண்ணி கொடுத்ததுதான் போகணும்னுட்டு. எவ்வளவு நாளைக்குங்க உங்க அம்மா இங்க இருப்பாங்க? அவங்க இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. தினமும் அவங்க பெரிய மருமகளை ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் ஸ்ட்ரிக்டா சொன்னேன், தண்ணி கொடுத்து இருந்தாதான் நான் உங்களோட வாழுவேன்னுட்டு. இப்போ உங்க அம்மா இங்கே இருந்தா என்ன அர்த்தம்? எப்ப உங்க அம்மா அங்க போக போறாங்க? கேட்டு சொல்லுங்க எனக்கு. எவ்வளவு சீக்கிரம் போறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லதுங்க. மஞ்சுளா, எங்க அம்மா அந்த மாதிரிலாம் இல்ல. சரி, உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நான் எங்க அம்மா கிட்ட போய் பேசுறேன். அதுக்கு நீயே இப்படி டென்ஷன் ஆகுற? நானா எங்க அம்மாவை இங்க வர சொன்னேன்? அவங்க தானே வந்தாங்க. நான் எதுவும் செய்யல. நான் பேசுறேன் அவங்க கிட்ட அப்படின்னுட்டு ராமு சொன்னாரு. ஆனா அதுக்குள்ளேயே மங்காக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மங்காவை பாத்துக்கிறதுக்காக ராஜேஸ்வரி மங்காவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் அவளை பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே மங்கா சரியானதோ அவ பழையபடி வேலை செய்ய ஆரம்பிச்சா. அப்ப ராஜேஸ்வரி, மங்கா கொஞ்ச நாள் சின்ன மருமக வீட்டுல போய் தங்கனால அங்க நடந்ததெல்லாம் சொல்ல மறந்துட்ட பாரு. அடடடா, மஞ்சுளா எவ்வளவு நீட்டா அவ வீட வச்சிருக்கா தெரியுமா? சுத்தமா வச்சிருக்கா. அங்கங்க அலங்கரிச்சு அழகா பாக்குறதுக்கே இருக்கு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அவளை மாதிரிலாம் உன்னால வரவே முடியாது தெரியுமா? சமையல் கூட சூப்பரா செய்யறா. வெரைட்டி வெரைட்டியா சிட்டில கிடைக்கிறதெல்லாம் செய்யறா. எல்லா வேலையும் சிக்கன்னு முடிக்கிறா. உங்க சின்ன மருமக தான் பிடிச்சிருக்குன்னா அங்கேயே நீ இருக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் இங்க வரணும்? எனக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கே அவதான் காரணம். செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருந்த போது அவதான் மாடியில இருந்து தண்ணி எடுத்து என் மேல ஊத்திட்டா. அதனாலதான் எனக்கு ஜாரமே வந்துச்சு. மங்கா அது சின்ன பொண்ணு, பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு. ஏதோ தெரியாம ஊத்திருப்பா. அத போய் நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? சரி, விட்டு தள்ளு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம தெருவுல அதான் அம்மனோட பூஜையும் திருவிழாவும் இருக்குல்ல, அதுக்கு எல்லாரும் ரெடி ஆகுங்க. பூஜை செஞ்சு வீட்டுல எல்லாரும் ஒன்னா சமைச்சு ஒரு நாளாவது ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி இதே விஷயத்த சின்ன மருமக மஞ்சுளா வீட்லயும் சொன்னாங்க. மஞ்சுளாவும் சரின்னு சொன்னா. அம்மனோட திருவிழான்றதுனால மஞ்சுளாவை இங்க வர சொல்லிட்டு மங்கா மஞ்சுளாவை சேர்ந்து பெருசா ஏதாவது நிறைய விஷயங்களை பண்ண சொன்னாங்க ராஜேஸ்வரி. மங்கா மஞ்சுளா 2 பேரும் உங்களுக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ விதவிதமா அது எல்லாத்தையும் சமைச்சிருங்க. நான் எல்லாத்தையும் சாப்பிடணும். அதுக்கு மங்காவும் மஞ்சுளாவும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டவ்ல அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சத சமைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லா சமையலையும் முடிச்சதுக்கு அப்புறமா டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாங்க. அப்ப அவங்க கணவர், அடடடா, ஆஹா, இன்னைக்கு அற்புதமான சமையல 2 பேரும் செஞ்சிருக்கீங்க.
ஒருத்தர் நல்லாவே போட்டி போட்டு பண்ணதுனால எல்லாமே ருசியா இருக்கு. என்னங்க, உங்களுக்கு மங்கா அக்காவோட சமையல் தான் பிடிச்சிருக்கோன்னுட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி அக்கா தானே இந்த வீட்ல இருந்தாங்க. அப்ப அவங்க சமையல் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சுளா, நீ கூட ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்க மஞ்சுளா. தினமும் நீ சமைக்கிறதுனால நான் சாப்பிடுறேன். மாமா, உங்களுக்கு எப்படி? என் சமையல் பிடிச்சிருக்கா இல்ல உங்க மச்சினிச்சியோட சமையல் பிடிச்சிருக்கா? எப்படி இருந்தாலும் உங்க தம்பியோட பொண்டாட்டியோட சமையல் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் சமையலை சாப்பிட்டு உங்களுக்கு பார் அடிச்சு போயிருக்கும். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? எதுக்கு உங்களுக்குள்ள இப்படி ஒரு போட்டி? இப்படி எல்லாம் நாங்க சொல்லுவோம்னுட்டு யாரு உங்களுக்கு முதல்ல சொன்னது? அப்படின்னு ராமு கேட்டதோ 2 மருமகளும் ஒரே நேரத்துல அவங்க மாமியார பார்த்தாங்க. அப்ப ராமு, ஓஹோ அம்மா, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? ஏமா 2 பேருக்குள்ளயும் போட்டி பொறாமைய உண்டாக்கிட்டு இருக்க? 2 பேரையும் அக்கா தங்கச்சி மாதிரி பழக விட்டாதானே குடும்பம் ஒத்துமையா இருக்கும். நீயே பிரிச்சு வச்சிருவ போல இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் மாமியாரே மருமகளை பிரிச்சு வச்சிடறாங்க. அப்புறம் குத்த சொல்றது எல்லாம் மருமக மேல இருந்தா எப்படிமா? நீயும் ஒழுங்கா அவங்களை நடத்துமா. டேய், நான் இவங்க செய்யற தப்பா தாண்டா சொன்னேன். அதுக்காக யாருக்கும் சண்டை மூட்டில விடல. எப்படி பண்ணணும்னு சொல்லி தாண்டா தந்த. அதுக்கேண்டா என்ன சொல்ற? நீ என்னவோ நல்லதுக்கு தான் சொன்ன. ஆனா இப்ப பாத்தியா 2 பேருக்குள்ள போட்டி பொறாம தான் இருக்கு அப்படின்னு ராமு எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜேஸ்வரிக்கு அவங்க செஞ்ச தப்பு எல்லாமே புரிஞ்சுது. அன்னில இருந்து மருமக 2 பேர்களுக்கும் நல்லது சொல்லி கொடுத்து 2 பேரையும் ஒத்துமையா வச்சுக்கிட்டாங்க ராஜேஸ்வரி அம்மா.